ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டான கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கற்றுக்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு ரொம்பவே பிடிக்குங்க. நம்மளுடைய கிராமத்து சைடில் ரொம்பவே அழகாக எப்படி கருவாட்டு குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத ரொம்பவே குயிக்காக பார்க்கலாம் வாங்க. கருவாட்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்களில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துக்கிட்டு அதனை ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி அந்த புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூடவே 1 குழிக்கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 குழிக்கரண்டி அளவுக்கு பார்த்தீங்கன்னா காரத்தூள் போட்டுக்கோங்க. காரத்தூள் நல்ல கலர் கொடுக்கும், ப்ளஸ் காரமும் இருக்கும். நல்லா இதை கலக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குழம்பு கலவிக்காக. ஸோ கருவாட்டு குழம்பு செய்ய தேவையான பொருட்களில் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பொருட்களை தாங்க நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஸோ 2 அளவு முருங்கைக்காய், பலாக்காயோட கொட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு போட்டு வைக்கும்போது. ஸோ பழக்காயோட கொட்டையை தோல் நுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டு மாங்காய் சேர்த்துக்கிறோம். 1 தக்காளி, 2 வெங்காயம், 2 கத்திரிக்காய், 1 முள்ளங்கி போட்டுக்கிறோம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 1 கொத்து அளவுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு பல் சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த காய்கறி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கழுவிட்டு ஷேப்பாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கவே ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம குழம்புல போட போகிற எல்லா காய்கறிகளுமே ரொம்பவே அழகாக இருக்குது அரிஞ்சு வச்சதுக்கப்புறம். ஸோ இதற்கு அடுத்தபடியே நம்ம செய்ய போகிறது, நம்ம கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய கருவாடு தாங்க. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான கருவாடு. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கருவாடு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா கருவாட்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸ் கருவாட்டு குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அழகான கிராமத்து சைடில். ஸோ எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு, கருவாடை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணிக்கோங்க, நல்ல தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதனுடைய செதிலெல்லாம் எடுத்துகிட்டு அழகாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டு அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. இது கூடவே கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய கருவேப்பிலையை இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்ததாக பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம துண்டுகளாக அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் மற்றும் தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இது கூட நம்ம அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்குங்க. கத்திரிக்காயை எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாப்பிடும்போது குழம்புல பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இது கூடவே நம்ம ரவுண்டாக அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த புளி மற்றும் மிளகாய் தூள் கலவையை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஸோ பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கொதிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இது கூடவே முருங்கைக்காய் மற்றும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய மாங்காயை போட்டுக்கோங்க. எதுக்காக முருங்கைக்காய் நம்ம முன்னாடியே போடலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புளி அதில் முருங்கைக்காயில் போய் ஏறிடும். ஸோ ரொம்ப புளிப்பு சுவையாக வந்துடும். அதனால தான் நம்ம புளி ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் மாங்காயும் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கருவாடை இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ பார்க்கவே குழம்பு கலவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபைனல் டச்சாக என்ன பண்ணிக்கோங்க, நம்ம பண்ணி வச்சிருக்கக்கூடிய பூண்டை நல்லா இடிச்சு போட்டுக்கோங்க. அரைச்சி போட வேண்டாம், இடிச்சு போட்டிங்க அப்படின்னா பூண்டோட சுவை குழம்புல ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ மஸ்ட்டு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஃபைனலாக நம்மளுடைய கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம போட்டிருக்கக்கூடிய முருங்கைக்காய், முள்ளங்கி, கத்தரிக்காய், மாங்காய் மற்றும் வெங்காயம் தக்காளி மற்றும் கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும். இது கூடவே கருவாடு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. சூடான வெள்ளை சாதத்தோடு நல்லா ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா பிசைஞ்சு ஒரு பிடிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கருவாட்டு குழம்பு. செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அழகான கிராமத்து சைடில் ரொம்பவே சூப்பரான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு கருவாட்டு குழம்பு ரெசிபியை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்மளுடைய அழகான ஃபுட் கலெக்ஷன்ஸ் வீடியோஸை பார்க்கலாம். நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்திலே வரக்கூடிய பெல் சிம்பிளை டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய
இம்பார்ட்டண்டான வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சூப்பரான ரெசிபிஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. சூப்பரான ரெசிபிஸ் வித் கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக கிராமத்து ஸ்டைலில் செய்கிறதுக்கு அவங்களும் கற்றுப்பாங்க, ஸோ தெரிஞ்சுப்பாங்க. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கருவாட்டு குழம்போட ரெசிபியோட ஒரு ரீகேப் ஒன்று ஷார்ட்டாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு செய்ய தேவையான குழம்பு கலவையை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கோங்க. இந்த புளியை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி அளவு மிளகாய்த்தூள், ஒரு குழிக்கரண்டி அளவு காரத்தூள் போட்டு நல்லா கலக்கி அந்த புளி மசால் தூளை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாந்த. ஓகேங்களா? இதுக்கு அப்புறமா வந்துட்டு கருவாடை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். தோலெல்லாம் நீக்கிட்டு செதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி நீக்கி வச்சுக்கணும். ஸோ நம்ம என்னென்ன காய்கறிலாம் போட போகிறோமோ அந்தந்த காய்கறியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கழுவிட்டு அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காய் மற்றும் முள்ளங்கியை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய குழம்பு கலவையை வந்து இதில் எடுத்து ஊற்றுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து ஒரு கொதி வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய முருங்கைக்காய் மற்றும் மாங்காயை வந்து இது கூட போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய கருவாடை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. ஸோ அழகாக வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்துட்டு பூண்டை வந்து நல்லா இடிச்சு இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையான ரொம்பவே சுவையான கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ அழகாக வந்து ஒரு கப்பு சூடான சாதத்தில் வந்து போட்டு பறிஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்ப்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.